ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. ஆயிஷா நாயி கொஞ்சம் ஃபயராக இருக்கிறாங்க, கொஞ்சம் வேகமாக இருக்கிறாங்க. என்ன ஆயிஷா, கோபமாக இருக்கிற மாதிரி தெரியுது. நாயகமே, பிலாலுக்கு நீங்க ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க. பிலாலுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய செல்லம் அதிகமாக செல்லம் கொடுக்குறீங்க. நாயகமே, கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. ஒரேடியா நீங்க என்ன செய்யக்கூடாது, அவருக்கு ரொம்ப வழி வகைகளை செஞ்சு கொடுக்க கூடாது. என்ன ஆச்சு, என்ன ஆயிஷா? இருந்ததே ஒரு கோப்பை, தண்ணீர் குடிப்பதாக இருந்தாலும் பால் குடிப்பதாக இருந்தாலும் எந்த ஒன்றையும் அந்த கோப்பையில் தான் நீங்க சாப்பிடுவீங்க. கவனக்குறைவாக அவர் என்ன செஞ்சு விட்டார், கழுகிறேன் என்று சொல்லி அந்த கோப்பையை உடைச்சு போட்டார். அந்த இருந்த ஒரு கோப்பையும் போயிடுச்சு. அவருடைய கவனக்குறைவு காரணம், நீங்கள் எதுவும் அவரை பேச மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பொருள் இப்படி உடைகிறது என்று சொன்னால் அது கவனக்குறைவு தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. கவனக்குறைவு தான். பிலால் தன்னுடைய கவனத்தை வேறு எங்கே செலுத்தி விட்டார், வேறு எங்கே திருப்பி இருக்கிறார், அது உண்மைதான். ஆனால் ஆயிஷா, இன்னொன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிலால் தன்னுடைய கவனத்தை வேறு பக்கம் திருப்புகிறார் என்றால் அது என் பக்கமாக மட்டுமே இருக்கும், வேறு எந்த பக்கமும் இருக்காது. பிலாலுக்கு வேறு எந்த பக்கமும் தன்னுடைய கவனத்தை திருப்ப தெரியாது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்று சொல்லும் அளவிற்கு மகத்தான மாண்பாளர் சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா.